கருப்பர்களையே ஒட்டுமொத்தமாக ஒரு நாடே ஒதுக்கி வச்சிருக்குன்னு அப்போ எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. அவங்களுக்காக ஒரு புரட்சி செய்தார் அவர் நெல்சன் மண்டேலா அவர்கள். 27 ஆண்டுகள் ஜெயில். சாதாரணமாலாம் இல்லை, 27 வருஷம் ஜெயில். அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க, உங்களுக்கு என்ன சலுகை வேணும்? அவர் சொன்னார், எனக்கு எந்த சலுகையும் நீங்கள் தர வேண்டாம், ஜெயிலில் புத்தகம் வாசிப்பதற்கான சலுகை மட்டும் எனக்கு கொடுத்தால் போதும் அப்படின்னு சொன்னார். சரி, ஓகே பண்ணிட்டாங்க. அவர் அப்புறமா ஜெயிலில் இருந்து அவருக்கும் அந்த அரசாங்கத்துக்கும் ஒரு ஒப்பந்தம். அதனுடைய அடிப்படையில் அந்த நாட்டில் தேர்தல் வருது, இவர் ஜெயிக்கிறார். அப்போது அதிகாரம் இவருடைய கையில் வந்தாச்சு. எல்லாமே இவர் கையில் இருக்குது. இவர் என்ன நினச்சாலும் அதிகாரம் பண்ண முடியும், யாரை வேணாலும் தூக்கில் போட முடியும். அந்த அளவுக்கு அதிகாரம் இவருடைய கையில் வந்துடுச்சு. ஒரு பத்திரிகை நிருபர் கேட்குறாங்க அவர்கிட்ட, ஐயா, இப்போ உங்கள்கிட்ட அதிகாரம் எல்லாம் வந்துட்டு நீங்கள் நாட்டினுடைய அதிபர் ஆகிட்டீங்க, உங்களை ஏற்கனவே இந்த நிறவெறியில் போட்டு அடித்தாங்கல்ல, கொடுமைப்படுத்தினாங்கல்ல, அவங்கள நீங்கள் பழி வாங்குவீங்களா அப்படின்னு அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க. அழகாக அவர் அதுக்கு ஒரு பதில் சொன்னார். ஒருவேளை அப்படி நான் பழி வாங்கினேன் அப்படின்னு சொன்னால் நான் இன்னும் சிறையில்தான் இருப்பதாக அர்த்தம் அப்படின்னார். இதுதான் சிறப்பு.